ஒரு நிமிடம் ஒரு மருத்துவம். சுக்கு, மிளகு, திப்பிலி இது மூன்றும் சேர்ந்தது தானே திரிகடுகம். இதனோட பலன்கள் என்ன அப்படின்றத பார்க்கலாம். நான் உங்கள் டாக்டர் நித்யா, சித்த மருத்துவர். திரிகடுகம் இந்த மூன்று மூலிகையுமே ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த மூலிகை. சித்த மருத்துவத்தில் ரொம்ப முக்கியமானது. நீண்ட நாளாக உங்களுக்கு சளி இருக்கு, காய்ச்சல் இருக்கு, இன்டைஜஷன் ப்ராப்ளம் இருக்கு, ஸோ உடல்ல இந்த கபம் அதிகமாக இருக்குங்க அப்படின்னு சொன்னாலோ, இல்லை உடல்ல வலி, ஸோ பெயின் ரொம்ப சிவியராக இருக்குது, முக்கியமாக இந்த முதுகு தண்டுவாட பிரச்சனைகள் இருக்கிறவங்களுக்கு இந்த திரிகடுகம் நமக்கு பயன்படுது. இதை என்ன பண்ணலான்னா, ரொம்ப சிம்பிளாக காலையில் வெந்நீரில் போட்டு ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு திரிகடுகம் பொடி ஒரு 2 கிளாஸ் தண்ணீரில் நல்லா பாயில் பண்ணிக்கணும். ஸோ இதை ரெகுலராக இந்த டீ மாதிரி குடிச்சிட்டு வந்தால் நெஞ்சில் கோழை கட்டு, ஸோ வயதான நபர்கள் நிறைய பேர் காலையில் எழுந்திரிச்சோடனே ரொம்ப வீசிங் இருக்கிற மாதிரியோ, இல்லை தொண்டையில் எனக்கு கோழை சேர்ந்துக்கிட்டே இருக்குங்க, ஒரு கலர்லெஸ் ஃப்ளூயிட் மாதிரி சேருது அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி கோழை கட்டு, நெஞ்சில் ரொம்ப நாளாக இருக்கக்கூடிய நாட்பட்ட சளி, ஸோ உள்ளே இருக்கக்கூடிய சளினால் உங்களுக்கு ப்ரீத்திங்கே பண்ண முடியலன்னா இந்த திரிகடுகு தேநீர் மாதிரி நம்ம குடிச்சிக்கிட்டே வரலாம். இல்லைன்னா இந்த திரிகடுக பொடியை ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு தேனில் கலந்து சாப்பிடலாம். இந்த குழந்தைகளுக்குமே இது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ஒரு 3 சிட்டிகை அளவு எடுத்து தேனில் கலந்து ரெகுலராக ஒரு 10லேருந்து 15 நாள் கொடுங்களேன். ஸோ உங்களுக்கு ரொம்ப நாளாக இருக்கக்கூடிய நாட்பட்ட சளி நமக்கு குணமாக ஆரம்பிக்கும். வீசிங் இல்லை ரெஸ்பிரேட்டரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் இது இருந்தாலும் நமக்கு திரிகடுக சூரணம் பயன்படுது. இந்த மாதிரி பயனுள்ள மருத்துவ தகவல்களுக்கு நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி.